அல்லேலூயா அல்லேலூயா. தொண்டைய சாத்தா பிடிச்சிருக்கிறான். தீர்க்கதரிசி சொல்லுவாங்க, அவனால சளி அதிகமா கொடுக்க முடியும், தொண்டை வழியே அதிகமா கொடுக்க முடியும், வார்த்தை பேசாதபடிக்கு தடுக்க முயற்சிக்க முடியும். ஆனா பேசுகிறவர் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா அல்லேலூயா. அவர் வார்த்தைக்கு முன்பாக பேசுகிறவர் அவரா இருக்கிறபடினாலே, சத்தியத்தை பேசுகிறவர் அவரா இருக்கிறபடினாலே, அவர் சத்தத்தை கேட்கிறவர் நாமா இருக்கிறபடினாலே, நாமும் அவரும் ஒன்றா இருந்தோம் என்றார் சாத்தான் தலையை நசைக்க போராட்டம். சாத்தானுடைய தலையை தேவன் தன்னுடைய காலாலே நசிக்கிறார். அந்த காலு நீயோ நானும் இருக்கணும். ஆகவே நம்மை கொண்டுதான் என்ன செய்யறாரு? சாத்தான நசுக்கிறார். ஆகவே அவன் எத்தனை தடைகள் உண்டு பண்ணினாலும் தேவனுடைய சத்தத்தை என்ன செய்ய முடியாது? தடுக்கவே முடியாது. இங்கே வாசிக்கப்பட்ட இந்த வார்த்தையிலே நாம் என்ன செய்யறதுன்னா, நாம் என்ன செய்யறதுன்னா, இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசிக்கிறவனும் கைக்கிறவனும் பாக்கியம், கேட்கிறவனும் பாக்கியம். அப்போ இந்த தீர்க்கதரிசன புஸ்தகம் நாம் என்ன செய்கிறது என்று சொன்னால், சென்ற காலத்தையும் நிகழ்காலத்தையும் வருங்காலத்தையும் நமக்கு போதித்து காண்பிக்கிறதா இருக்கிறது. சென்ற காலத்தை குறித்து போதிக்கப்பட்ட இந்த புஸ்தகம் நடந்து கொண்டிருக்கிற காலத்தை குறித்து போதிக்கப்பட்ட இந்த புஸ்தகம் வருங்காலத்தை குறித்து அறிந்து கொள்வதற்கு யார் வாக்கியுள்ளவர்களோ அவர்கள் இருக்கிறவரை, வருகிறவரை, பிறக்கவரை இந்த புஸ்தகத்துக்கு என்ன போடப்பட்டிருந்தது? முத்திரை போடப்பட்டிருந்தது. அல்லேலூயா. அந்த காலகட்டம், அந்த முத்திரையின் காலகட்டம் யார் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் அனாதி தீர்மானத்திலே அவர் சித்தரிலே முன்குறிக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு அதை அறிவிக்க தேவன் வந்தவராக இருந்தார். அந்த மீட்பு புஸ்தகத்திலே, அந்த ஆட்டுக்குட்டியான ஒரு புஸ்தகத்திலே முத்திரை போடப்பட்ட அந்த மீட்கப்பட்டவர்களின் பெயர்களை காணும்படி, அறிவிக்கும்படி, அதை திறக்கும்படி, அதை நமக்கு போதிக்கும்படி கர்த்தர் கிருபையாக இருந்தார். அல்லேலூயா. யாருக்கு கிடைக்காத ஒரு சிலாக்கியம், மோசேக்கு கிடைக்காத சிலாக்கியம், ஆபிரகாமுக்கு கிடைக்காத சிலாக்கியம், தாவீதுக்கு கிடைக்காத சிலாக்கியம், அல்லேலூயா, தீர்க்கதரிசிகளுக்கு கிடைக்காத ஒரு சிலாக்கியம், தேவனுடைய சீசர்களுக்கு கிடைக்காத ஒரு சிலாக்கியம், 7 தேவ தூதர்கள் காலையில சபை காலங்களிலே கிடைக்காத ஒரு பாக்கியம் இந்த கடைசி காலத்துல நமக்கு கிடைத்திருக்கிறது. அல்லேலூயா. 7வது தூதன் அவன் பூமியிலே இருக்கின்ற போது தேவனுடைய ரகசியம் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. திறந்த புஸ்தகம். அல்லேலூயா. இனி இந்த வேதத்துல நமக்கு தெரியாம மறைப்பதில் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. இப்பொழுது வேதத்துல இருக்கிற இந்த நாள்களில் நடக்கின்ற சம்பவங்களை நாம் வேதத்தோடு ஒப்பிட்டு பார்ப்போம் என்று சொன்னால், நாம் ராஜ்யங்களை குறித்தோம், ஆளுகைகளை குறித்தோம், சென்ற ராஜ்யங்களை குறித்தோம், நடந்து கொண்டிருக்கிற ராஜ்யங்களை குறித்தோம், வருகின்ற ராஜ்யங்களை குறித்தோம் நாம் என்ன செய்யணும்? நாம் என்ன பண்ணணும்? அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. தேவன் இந்த கடைசி நாட்களிலே நம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் அறிவித்த அத்தனை ரகசியங்களும் நிறைவேறுவது நாம் கண்களால் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அந்த காலங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அந்த கால திட்டங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த காலத்தினுடைய ராஜ்யங்களை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்திலே தெளிவாய் நமக்கு திறந்த புத்தகமாக வைத்திருக்கிறது.
இருக்கிற அந்த காரியத்தை நாம் அறிந்து கொள்வது மாத்திரம் இல்ல, அது அநேகருக்கு சொல்லப்படவும் நாம் முயற்சி எடுக்க வேண்டும். ரகசியங்களை நாம் புதையல் போட்டு மண்ணிலே புதைக்க கூடாது. அந்த ரகசியங்களை நாம் ஜனங்களுக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஏனென்றால் காலம் சமீபித்திருக்கிறது. எந்த காலம்? தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. இந்த காலம் இருக்கு. எந்த காலம்? உலக ராஜ்யத்தினுடைய காலங்கள் நிறைவேற போகிறது. தேவனுடைய காரியம், தேவனுடைய ராஜ்யம் வரப்போகிறதா இருக்கிறது. ஆகவேதான் இந்த ராஜ்யங்களை குறித்து தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் யார் பார்த்தாரு? நேபுகாத்நேச்சார் இந்த ராஜ்யங்களை குறித்து ஒரு தரிசனம் காண்கிறார். என்ன தரிசனம்? அவன் அந்த கண்ட சொப்பனத்தை அவன் அறிந்து கொள்ளும்படியாய் அவன் என்ன செய்யறான்? பாபிலோனில் இருக்கிற அவனுடைய தேசத்தில் அவனுடைய ஆட்சிக்குட்பட்ட அத்தனை தேசங்களில் இருந்த அநியாயம் பார்க்கிறவர்களும் ஜோசியம் பார்க்கிறவர்களும் ஞான சித்திகர்களும் எல்லாரும் வரவேற்று நான் கண்ட சொப்பனத்தையும் அது அர்த்தத்தையும் சொல்லுங்கள் என்று சொல்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் வேதத்தின் ரகசியங்களை ஒருவர் நமக்கு அதை விளக்கவில்லை என்றால் நம்ம நினைச்சு முடியாது, அறிந்து கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. கடைசி நாட்களிலே இந்த ரகசியங்களை அறிவிக்குவதற்காக நாம் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி மூலமாய் நாம் சில பொக்கிஷங்களை பெற்றுக் கொண்டோம். அல்லேலூயா. பாருங்க, அங்க நேபுகாத்நேச்சார் கண்ட அந்த சொப்பனம் அவரு சொல்லல, எல்லாரும் வரவழைத்தார். ஐயா நான் சொப்பனம் கண்டார், அது எனக்கு அது ஒரு விளக்கத்துக்கு தேவைப்படுது. ஆகவே சொப்பனத்தையும் விளக்கத்தையும் நீங்க அறிவிங்க. இது பாரு, எனக்கு கரெக்டா பேசுறதா பாருமா? ஹலோ பேசிருக்காரு, கரெக்டா போதா பாரு, போட்டு கவனி கரெக்டா எடுத்து பாரு, யார் பாரு பாரு பார்த்து சரியா போட்டு வைக்காரு. ஆச்சா, அது விட்டுட்டு வராது, போயிட்டு இருக்கும். அதுலையா அப்போ ஏன்னா இந்த வசனம் இருக்கும், இந்த செய்தி எப்படியாவது வெளியே போய் ஆகணும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி தான். இதான் நாம் சபையில் இருக்கிறதா அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ புதிதாக நம்மளோட இணைந்து கொண்டிருக்கிறது அநேக தேவர்களுக்கு தேவைப்படுகிறது. அல்லேலூயா. நீங்க வந்து கவனிக்காதீங்க, அது போட்டோம் வேலை போட்டோம். அல்லேலூயா. உங்களுக்கு செய்தியை நீங்க கவனிங்க, நீங்க எப்படி கவனிங்க. என்ன நீங்க வீடியோ பார்க்கறதுக்கு, டெலிபோன் பார்க்கறதுக்கு இல்லை, சத்தத்தை கேட்கறதுக்கும் என்னை பார்ப்பதற்காக வந்திருக்கீங்க. அல்லேலூயா. இப்போ எல்லா ஞானிகளும் வந்துட்டாங்க. ஞானிஸ்திகர் வந்துட்டான், அடியாரை பார்க்கிற வந்துட்டான், ஜோசி பார்க்கிற வந்துட்டான், எல்லாரும் நிற்கிறாங்க. ஐயா தான் ராஜாவே சொல்லும், உன் சொப்பனத்தை சொல்லும், நாங்கள் அதுக்கு என்ன பண்றோம்? அர்த்தத்தை நீ சொப்பனத்தை சொல்லும், நாங்களே செய்யலாம், அதுக்கு அர்த்தத்தை சொல்லுகிறோம். ராஜா சொல்ல இந்த வேலை நடக்க நான் ஒன்று சொல்லுவேன், நீ ஒரு அர்த்தம் சொல்லுவேன். அப்படி அல்ல, நீங்க என்ன செய்யணும்னாக்கா நான் கண்ட சொப்பனத்தை சொல்லணும், அதனுடைய அர்த்தத்தை சொல்லணும். அல்லேலூயா. நான் என்ன சொப்பனம் கண்டேன் சொல்லணும், அவருடைய அர்த்தத்தையும் நீ சொல்லணும். எப்படி நான் கண்ட சொப்பனம் நான் சொல்லாம எப்படி தெரியும்? அல்லேலூயா. அல்லேலூயா. அவெல்லாம் ஐயா சொப்பனத்தை சொல்லு, அதுக்கு நாங்கள் அர்த்தம் சொல்றோம். அதெல்லாம் என் சொப்பனத்தையும் அந்த அர்த்தத்தை சொல்லணும். உங்களை எல்லாரும் என்ன பண்ணுவேன்? சிறுசாதனம் பண்ணிடுவேன். எல்லா ஊரும் இப்ப நான் நேபுகாத்நேச்சார் கையில் வந்துச்சு. இதுக்கு அர்த்தம் சொல்ல, இதுக்கு சொப்பனத்தை விளக்கணை சொல்ல, இதெல்லாம் வெட்டி போட்டுருவேன். என்ன பண்றாங்க? தவிக்கிறாங்க, யாராலையும் சொல்ல முடியல. உடனே நேபுகாத்நேச்சார் பண்ணாரு, அதெல்லாம் ஞானஸ்திகாரனையும் சாதனம் பார்க்கிறவன், அஞ்ஞானம் பார்க்கிறவன், சொப்பனம் அதாவது சொப்பனத்துக்கு விளக்கத்தை திருச்சி இருக்கிறவன் எல்லாரும் என்ன பண்ண சிறுசாக வெட்டி போட வேண்டாம், கட்டளை கொடுத்தான். எல்லா ஞானிகளும் ஞான திருஷ்டிக்காரனும் குரு சொல்றவனும் ஜாதகம் பார்க்கிறவனும் சொப்பனத்துக்கு
தியாகம் செய்கிறோமோ எல்லாம் ஓடி ஒளினார்கள். எல்லாரும் வேண்டாம் கேட்டான். இந்த செய்தி யாருக்கு போகுது? தானியேலுக்கு போகுது. தானியேலு சொன்னாரு, என்ன விஷயம் நாட்டுல? ஐயா, கூலியும் கொல்லும்படி ராஜா என்ன பண்ணாரு? சட்டம் போட்டாரு. என்ன விஷயம்? அவனவோ சொப்பனத்தை கண்டாரா. அந்த சொப்பனத்தை அவன் சொல்ல மாட்டாரா. அவன் நம்மளே கண்டுபிடிச்சு சொல்லலாம். அதாவது இதுக்கு அர்த்தமும் சொல்லலாம். எப்படி ஐயா முடியும்? தேவன் ஒருவரை இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் இருதயத்தில் இருக்கிற காரியங்கள் தெரியும். நாம சொன்னாலே தெரியும், சொல்லாம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு புலம்புறாங்க. தானியேல் சொல்லுகிறான், நீ போயிட்டு ராஜாத்துல இங்க ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் சொப்பனத்தையோ அதுக்கு அர்த்தத்தை சொல்லுவான் என்று திடமாய் சொல்லுங்க போய் சொல்றான். அப்போ ராஜா இடத்துல வந்து சொல்கிறார்கள், தானியேல் என்கிற ஒரு தேவ மனுஷன் அவர் அடிமை தளத்தில் இருக்கிறாரு. அவரு எங்கிருந்து வந்தவர்? எபிரேயர். அவன் இஸ்ரேல் நாட்டிலிருந்து, இஸ்லாமிலிருந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? அடிமையாக கொண்டு வந்திருக்கிறோம். அவர் நம்முடைய சொப்பனத்தை சொல்லவும் அர்த்தத்தை சொல்லவும் அவர் தயாரா இருக்கிறாரு. தேவன் அவரோடு இருக்கிறார். தேவன் நம்மோடு இருந்து ரகசியங்களை நமக்கு அறிவிக்கவில்லை என்றால் நாம் ஒன்று வேதத்தை அறிந்து கொள்ள முடியாது. சென்ற வாரத்தில் இந்த 40 நாள் உபாசத்தை குறித்து ஒரு 15 நிமிடம் செய்தி நான் போட்டேன். இந்த உபாசம் எங்கேயாவது 40 நாள் உபாசம் என்ற பெயர்ல யாராவது இருந்தாங்களா? ஒரு கேலஞ்ச் வேதத்துல யாருமே சொல்லல. இதற்கு யாராரா சொல்ல முடியல. எதுக்காக உபாசம் வந்துச்சு? எதனால் துக்க நாள் வந்துச்சு? இது ஆரம்பிச்சது யாரு? இது எசேக்கியேல் புஸ்தகத்துல அது வந்து அந்த தபசுக்காக கொண்டாடப்பட்ட ஒரு துக்க நாட்கள். அது சூரியனை நமஸ்கரிக்கிற ஒரு ராஜாவுடைய துக்க நாட்கள். அது எப்படி யூத வழிபாடா மாறுச்சு என்பது குறித்து அந்த செய்தி போட்டது. யாரும் சொன்னாங்க, ஐயா மோசே 40 நாள் இருந்தாரு. மோசே 40 நாள் உபாசம் இல்ல, அவர் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தார். தேவனுடைய சமூகத்தில் இருந்து புசியாமலும் குடியாமலும் இருந்தார். நான் புசிப்பதில்லை, குடியாமல் இருந்தேன் என்று மோசே சொல்கிறார். எதனால? தேவனுடைய கட்டளை பெறும்படியார். தேவனுடைய சமூகத்திலே அவருடைய மகிமைக்குள் இருக்கும் போது மாமிசாவுக்குள் கிரிச்சையில 40 நாள் அவர் புசியாமல் குடியாமல் இருந்தார். அது உபாசல கர்த்தருடைய சமூகத்திலே இருந்தார். அல்லேலூயா. எந்த மனுஷனையும் அவர் பார்க்கல. யாருன்னா உலகத்தில் இருக்கிற எந்த விதமான பார்வையும் அவர் பார்வையில பார்க்கல. தேவனுடைய சமூகம் கொண்டது. அப்படியான இருக்கிறாங்களா? இப்போ இல்லை. இயேசு கிறிஸ்து 40 நாள் இருந்தார். அவர் உபாசனையில தேவனாலே சோதிக்கப்பட்டபடியா, தேவனுடைய வார்த்தை கொண்டு சாத்தானை முறியடிக்கும்படியால் அவர் 40 நாளே புசியாமல் முடியாமல் இருந்தார். அல்லேலூயா. சாத்தானை ஜெயிக்கொள்ளபடியா. தானியேல் பார்த்தா 3 வாரங்கள் இருந்திருக்கிறான். 3 வாரம் புசியாமல் முடியாமலோ இந்த வெளிப்பாடுகளை பெற்றுக் கொள்ளபடியா, தரிசனங்களுடைய வெளிப்பாடுகளை பெற்றுக் கொள்ளபடியா காத்திருக்கிறான். ஆகவே இப்படியெல்லாம் இருக்கும்போது நீங்க எதிர்த்தியா கரிநாளுக்குறீங்க, சாம்பல் பதில்றீங்க, துக்க நாள் என்னன்றீங்க, ஆண்டு சொன்னார் உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக அழுகையாக்கா எதுக்காக அனாதைன்னு சொன்னாரு. நம்பியா இயேசு கிறிஸ்துக்காக அழுதுட்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவ காரியங்களை நான் பார்க்கும்போது நம்பிதோ ஒரு காரியம். நம்முடைய மூதாதையர்கள் பாட்டம் செய்த ஏதோ சரணாசனத்தை நம்ம என்ன செய்யலாம்? பழகிட்டு வரோம். நம்மளுடைய இஷ்டங்களையும் நம்மளுடைய பண்டிகைகளையும் தேவன் வார்த்தையோடு கூட பொருத்தி பார்க்கிறோம். அல்லேலூயா. அதை செய்யக்கூடாது, அதோ செய்யக்கூடாது. எல்லாம் டேப் பண்ணிட்டு இது மட்டும் வைங்க. மீதெல்லாம் ஆஃப் பண்ணி ஒரே பண்ணிட்டு. அல்லேலூயா. அப்போ எல்லாம் ஏற்கனவே தோட்டம் போயிருக்கீங்க. அப்ப சுத்தம் பண்ணா என்னால கத்த முடியாது. போதும் போதும் போதும். கரெக்டா
முடியாது. வேதத்துக்கு தான் நம்பணும். கர்த்தரிடத்தில் சேருங்கள், கர்த்தர் அப்பொழுது உங்களிடத்தில் சேருவார். அல்லேலூயா. நீங்க ஆண்டவர்கிட்ட சேர்க்க வேண்டிய ஆண்டவர் உன் பக்கம்லாம் இழுத்துட்டு போக முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் நீ இழுத்துட்டு போக முடியாது. அவர் இழுப்புக்கு தான் நீ போகணும். நாம் என்ன செய்கிறோம்? நம்மளுடைய பரம்பரையாய் கலாச்சாரத்தை வேதத்தோடு கூட நம்ம என்ன பண்ணோம்? பொருத்தி பார்த்து நம்மை திருப்திப்படுத்திக் கொள்கிறோம். அல்லேலூயா. அது அல்ல. அப்ப அந்த காரியங்கள் சொல்லும்போது உபாச காரியங்களும் இந்த கரி நாட்களை குறித்தும் சாம்பல் பதங்களை குறித்தும் போட்டதுக்கு அநேக தண்டி இருக்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்தியம் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. சத்தியத்தை அறிந்தால்தான் சத்தியத்தை ஏற்படும். அல்லேலூயா. சத்தியம் சத்தியமாக அறிந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய போதனை அப்படிதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே தானியேலுடைய வார்த்தை ராஜாவுக்கு போகும்போது ராஜா என்ன செய்கிறார்? தானியேலை அழைக்கிறார். தானியேலை அழைக்கும் போது தானியேலிடத்தில் ராஜா கேட்கிறார், தானியேல், நான் சொல்றேன் இந்த சொப்பனத்தை, நான் கண்ட சொப்பனத்தை நீ சொல்வாயா? சொல்லு என்று கேட்கிறார். இப்பொழுது ராஜா ஒருபோதும் என்ன செய்யலாம்? தானியேலுக்கு அந்த சொப்பனத்தை சொல்லவே இல்லை. ஏன்னா தானியேலுக்கு தேவகாரத்தை சேர்க்கணும்னா உண்மையான ஒரு தேவனுடைய மனுஷனா நான் கண்டது தேவனுக்கு தெரியும். தேவனுக்கு வெளிப்பட்டுட்டோம். அல்லேலூயா. நான் சொல்றது வச்சு அவன் சொல்லக்கூடாது. நான் கண்ட சொப்பனம் கர்த்தர் கொடுத்திருந்தா அந்த சொப்பனத்தை என்ன செய்யணும்? சொல்லுகிறவனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அவன் சபையில அந்நிய பாஷை பேசணும். ஆனா அதுக்கு அர்த்தத்தை சொல்லணும். அல்லேலூயா. அப்ப பேசுகிறவன் ஒருவனா இருக்கணும், அந்த அர்த்தத்தை சொல்லுகிறவனா இருக்கணும். அல்லேலூயா. அவங்களே பேசிட்டு அவங்களே அர்த்தத்தை சொல்றது இல்லை. அல்லேலூயா. இது நம்ம ஏமாத்துகிற காரியமா இருக்கிறது. இப்போ நானே நிற்கிறார் ராஜா முன்பாக. ராஜாவே, உன் சொப்பனத்தை சொல்கிறேன் கேள். நீ ஒரு சிலையை கண்டு உமக்கு பின்பாக வரப்போகிற காலங்களை குறித்து என்ன செய்த? ஒரு சிலையை கண்டு வாசிப்போம். தானியேல் 2:29 இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன நினைவுகள் உமக்குள் எழுப்பிற்று. அப்போது மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்க போகிறது எமக்கு தெரிவித்தார். உயிரோடு இருக்கிற எல்லாரையும் பார்க்கிறோம் எனக்கு அதிக ஞானம் உண்டு என்பதனாலே அல்ல, அர்த்தம் ராஜாவுக்கு தெரிய வரவும் உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை அறியவும் இந்த மறைபொருள் எனக்கு வெளியிடப்பட்டது. ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். நீ ஒரு பெரிய சிலையை கண்டீர். அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசமுள்ளதா இருந்தது. அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசமுள்ளதா இருந்தது. அது உமக்கு எதிரே நின்றது. அதன் ரூபம் பயங்கரமா இருந்தது. அதன் உருவம் பயங்கரமா இருந்தது. அந்த சிலையின் தலை பசும்பொன். அதனுடைய சிலையினுடைய தலை பசும்பொன்னும். அதனுடைய மார்பம் முயங்களும் வெள்ளியும். அதனுடைய வயிறும் அதனுடைய தொடையும் வெண்கலமும். அது கால்கள் இரும்பும். அதனுடைய பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணா இருந்தது. நீ பார்த்து கொண்டிருக்கும் போது கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்து அது சிலையில் இரும்பும் களிமண்ணுமாகிய பாதைகளில் மோதி அவைகள் நொறுக்கப்பட்டது. அல்லேலூயா. ஐயா, முதல் சொப்பனத்தை சொல்றான். இந்த சொப்பனை யார் பார்த்தது? தானியேல் நேபுகாத்நேச்சார் பார்க்கிறார். நேபுகாத்நேச்சார் யாரு? பாபிலோனுடைய சாம்ராஜ்யத்துடைய பேரரசு. அல்லேலூயா. அவன் மிகப்பெரிய ஒரு ராஜா. அவன் ராஜ்யம் பலத்ததா இருக்கிறது, பராக்கிரம
இருக்கிறது. பாபிலோனை தலைமை கொண்டு அவன் ராஜ்யபாரம் பண்ணி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அவன் கண்ட சொப்பனத்தை யார் சொல்றாரு? தேவ மனுஷனாகிய தானியேல் சொல்றார். அல்லேலூயா. பாருங்க, தேவன் நமக்கு வெளிப்படுத்தாத எந்த காரியமாக உண்டா? தேவன் குறுக்குறிக்கப்பட்ட ஆத்மாவாக இருப்பாயினால் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உனக்கு நடக்கிற சம்பவம், உன் குடும்பத்தில் நடக்கிற சம்பவம், சபையில் நடக்கிற சம்பவம், நாடுகளில் நடக்கிற சம்பவம், உலகத்தில் நடக்கிற சம்பவம் அனைத்தும் மறைப்பொருள் இல்லாமல் உனக்கு தெளிவாய் போதிப்பார். அல்லேலூயா. வெளியரங்கமாய் காட்டுவார். கர்த்தரை விரும்புகிறவர்கள், கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள், கர்த்தருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கிறவர்கள் அனைவருக்கும் கர்த்தர் வெளியரங்கமாய் பேசுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ராஜாக்கள் ஆச்சரியம். நான் கண்ட சொப்பனத்தையா அப்படியே சொல்லிட்டாங்க. இப்போ தானியேல் சொல்கிறார், ஐயா அதனுடைய விளக்கம் என்ன சொல்கிறேன்னு கேள். இது அது சொல்வதற்காக அவர் காரியத்தை சொல்கிறார். நான் இதில் மகிமைப்படுவதற்காகவோ நான் இதில் திறமசாலி என்பதை காட்டுவதற்காக அல்ல. அல்லேலூயா. தேவன் வருகின்ற ராஜ்யங்களை குறித்து உனக்கு வெளிப்படுத்த சித்தமாக இருந்தபடினாலே அவருடைய சித்தத்தை உனக்கு நான் வெளிப்படுத்தி காண்பிக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப சொல்றாரு, வாசிங்க. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்தில் இருந்து பறந்து போகிற பதறி போல் ஆயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்துக் கொண்டு போயிற்று. அல்லேலூயா. இப்போ ஐயா 5 ராஜ்யங்களை குறித்து ஒரே ஒரு சிலை கொண்டு ஆண்டவர் உனக்கு வருகின்ற ராஜ்யங்களை குறித்து சொல்றார். என்ன ராஜ்யம் நம்ம வீட்டுக்கு வாசித்துக்கு நான் அப்படியே சொல்லிட்டு போறேன். ஐயா நீ கண்ட அந்த சிலையிலே தலை கண்டைய தலை, பசுமோனால் செய்யப்பட்ட தலை, அந்த தலை யாருக்கு சொன்னார்? அது நீரே. அல்லேலூயா. அப்பதான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறான். உலகம் முழுவதும் கண்ட்ரோல் இருக்குது. பெரிய பெரிய சாம்ராஜ்யம், பாப்புலர் சாம்ராஜ்யம். அப்படிப்பட்ட சாம்ராஜ்யத்தில் நீ தலைமை தாங்கி கொண்டிருக்கிற ராஜாவா இருக்கிறீர். அந்த பசு போட்டு தலை யாரு? நீ. ஐயா உன் காலத்துக்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை கர்த்தருக்கு போதித்திருக்கிறார். அல்லேலூயா. உன் காலத்துக்கு பின்பு என்ன நடக்கும் என்று சொன்னால், அதாவது நீ காண்கிறாயே எது? வெள்ளை போன்றது புயமோ மார்பம். 2 சாம்ராஜ்யம், புயம் ஒன்று, மார்பு ஒன்று. இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். தானியேல் 8:20 வாசிங்க. தானியேல், நீ கண்ட 2 கொம்புள்ள ஆட்டுக்கடா, பேதியா தேசங்களின் ராஜாக்கள், பெர்சியா தேசத்தின் ராஜாக்கள். அப்போ பேதியா பெர்சியா என்ற அந்த 2 கொம்புள்ள ஆடு, அதாவது ஒரு ராஜ்யம் 2 பேர் சக்தியாய் 2 பேரரசு ஒன்னாய் சேர்ந்த ஒரு ராஜாவா அந்த புயமும் மாறுமா இருக்கும். அது வெள்ளி போன்றது. அல்லேலூயா. அது மிகவும் பராக்கிரமானது, பலத்துதமா இருக்கும். அந்த ராஜ்யங்கள் உலகம் முழுவதும் ஆட்சி செய்யும் உமக்கு பின்பு. அல்லேலூயா. அதற்கு பின்பு முடிவுனா இன்னொரு ராஜ்யம் வரும். அது எப்படிப்பட்ட ராஜ்யம் என்று சொன்னால், வெங்கலம் போன்றது, வைரம் தொடையமானது வெங்கலம். இந்த வெங்கல ராஜ்யம், இந்த பெர்சியாவுடைய ராஜ்யங்களுக்கு பின்பு இந்த வெங்கல ராஜ்யம் வரும். அது பெரிய சாம்ராஜ்யமா இருக்கும். அது கிரேக் சாம்ராஜ்யம். அல்லேலூயா. அப்போ இரும்பா இருக்கிற கால்கள் கிரேக் சாம்ராஜ்யத்துக்கு பின்பு ரோமன் சாம்ராஜ்யம் வரும். அல்லேலூயா. அது மிகவும் உறுதியான ஒரு சாம்ராஜ்யம். அல்லேலூயா. நேபுகாத்நேச்சருக்கு
வருகிற சாம்ராஜ்யத்தை குறித்து பேசிட்டு வரார். ஆமென். யாரு? ஏசப்பா தானியேல் கொண்டு சொல்லிட்டு வரார். ஆமென். அப்போ பசுமொழி சாம்ராஜ்யம் போயிடுச்சு. அல்லேலூயா. பெர்சியா சாம்ராஜ்யம் போயிடுச்சு. கிரேக் சாம்ராஜ்யம் போயிடுச்சு. நாலாவது சாம்ராஜ்யமா நல்லா நிமிந்து பாருங்க, நிமிந்து பாருங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய வத்துக்கோப்பையை தூக்கிட்டு போக கூடாது. சத்தியத்தை கேளுங்க. நாலாவது ராஜ்யம் எது? ரோமர் பேரரசு வருது. ஹல்லேலூயா. ரோமர் பேரரசு உலகம் முழுவதும் தன்னுடைய ஆட்சிக்குள்ளாக ஜனங்களை ஆட்சி செய்கிறது. இது இருப்பு. ரொம்ப ரொம்ப பலமானது, உறுதியானது. தங்கம் ஒடுக்கிடும், வெள்ளி ஒடுக்கிடும், வெங்கலம் ஒடுக்கிடும். இருப்பால சீக்கிரமா ஒட்டியாது. இரும்பு போல ஒரு சாம்ராஜ்யம் இந்த பூமியில வரக்கூடியதா இருக்கிறது. அல்லேலூயா. அதோடு நிக்கிறாங்கக்கா இல்ல, அந்த இரும்பு போல சாம்ராஜ்யம் இன்னொரு சாம்ராஜ்யத்தையும் ஒன்னா கூட்டிக்கும். அல்லேலூயா. அது பாதி இரும்பு பாதி களிமண். அது பாதம். இது கடைசிய உலக ராஜ்யத்தினுடைய கடைசி ராஜ்யம். நம்ம பாடின பாட்டு உலக ராஜ்யம் எல்லாம் ஒழித்து போகுமே, தேவன ராஜ்யம் வந்து சேரும். அப்படி இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யம் வருவதற்கு முன்பாக பாபிலோன் ராஜ்யம், பெர்சியா ராஜ்யம், கிரேக் ராஜ்யம், ரோமர் ராஜ்யம், அப்புறம் இந்த களிமண்ணும் இரும்புமா இருக்கிற இந்த ராஜ்யம் எது என்று சொன்னால் இது இதனுடைய காலங்களை குறித்து தீர்க்கதரிசனங்கள் தானியேலிடத்திலேயும் வெளிப்படுத்தின விசேஷத்திலேயும் இந்த காலங்களை குறித்து குறிக்கிறது. அல்லேலூயா. எந்த காலம்? தானியேல் சொல்றாரு, ஒரு காலம், அரை காலம், காலங்கள் செல்லும். அல்லேலூயா. இந்த காலங்கள் ஒரு காலம், அரை காலம், காலங்கள் அப்படின்னாக்கா ஒரு காலம் ஒன்று, அரை காலம் அரை, காலங்கள் 2, 3 வருஷத்தின் காலங்களை இது குறிக்கிறது. இது நாளை கணக்கிடுவோம்னாக்க ஒரு வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசி. ஸ்திரீயானவள் வனாந்தரத்துக்கு ஓடிப்போனாள். அங்கே 1160 நல்லா வாசிங்க. 1260. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க. 14ஆம் வசனத்தை வாசி. அதிலே பெருங்கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போது அந்த ஸ்திரியை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. இதே தானியேல் அந்த காலங்களை பார்க்கிறோம். இங்கு அந்த 1260 வருடங்கள் அதுதான் செய்யும். அதனுடைய ஆட்சி இருக்கும். யாருடைய ஆட்சி? இரும்பு களிமண்ணுடைய ஆட்சி. இந்த இரும்பு என்றால் எது, களிமண் என்றால் எது? ராஜ்யங்கள் வேறு, சபை வேறு. அல்லேலூயா. ராஜ்யங்களோட சபை போராடுவது கிடையாது. சபை வேறு, ராஜ்யம் வேறு. ராஜ்யங்களை குறித்து தேவன் நேபுகாத்நேச்சாருக்கு விலைக்கு கொண்டு வரும்போது இங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன சம்பவம்? ராஜ்யங்களோடு கூட களிமண் சேருது. அல்லேலூயா. களிமண் எதை குறிக்கிறது? ஜனங்களை குறிக்கிறது. ஜனம் எதை குறிக்கிறது? சபையை குறிக்கிறது. இங்கு ஒரு ராஜ்யமும் ஒரு சபையும் ஒன்னா சேருது. அல்லேலூயா. எந்த ராஜ்யம்?
இரும்பு எந்த ராஜ்யம்? ரோமர் பேரரசு. அல்லேலூயா. ரோம கடுக்க போயிடக்கூடாது. ரோமர் பேரரசு இரும்பா இருக்கிறது. களிமண்ணான சபை கத்தோலிக்க. இந்த கத்தோலிக்கையும் ரோமர் பேரரசும் ஏதாவது மதமோ அரசாங்கமோ ஒன்னா இணைகிறது. அல்லேலூயா. 8 கொம்பு. ரோமர் பேரரசும் சபையும் இரண்டாயிரத்து அது ரோமன் கத்தோலிக்க ராஜ்யமாய் மாறுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த காலங்கள் 558 இது ராஜ்யம் கிபி இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்து போன பின்பு 558 வருட காலங்களிலே இந்த ரோமர் கத்தோலிக்கா ஸ்ட்ராங்கா பூமியிலே ஆட்சி செய்கிறது. அல்லேலூயா. அதனுடைய காலங்கள் ஒரு காலமோ அரை காலமோ காலங்களும் இது வேதத்தினுடைய அடிப்படையில் 1260 வருஷம் வரையும் அந்த ஆட்சி நிலைப்பாடு இருக்கிறது. அதை அசைக்க பார்க்க யாரும் இல்லை. அல்லேலூயா. அது எப்படிப்பட்ட ராஜ்யமா இருந்தது? வெளிப்பட்டு அதாவது வெளிப்படுத்த 12ஆம் அதிகாரம் 12 மட்டும் வாசிங்க. அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடம் இருந்தன. இது சபை குறிக்கிறது. அல்லேலூயா. இந்த 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருக்கிற இந்த சபையை, உண்மையான சபையை, இந்த ராஜ்யமோ இது சபையை உண்டாகும் போது என்ன ஆகுது? கலப்பினமா மாறிடுது. அல்லேலூயா. தேவனுக்கு தேவனுக்கும் பார்வனுக்குரியது பார்வனுக்கும். இல்லையா? நான் சொல்றது புரியுதா? புரியுதா? அடிப்படை புரியல மற்றவங்க புரியாது. அது எப்படி கலந்து போதும் கேளுங்க. அப்போ சபையும் ராஜ்யமும் ஒன்னா கலந்ததுனால அங்கே சபையானது நிலைத்திருக்க இதாகல முடியல. அப்ப என்ன ஆகுறது? சபையினுடைய எல்லா அதிகாரத்தையும் அது என்ன பண்ணுது? இந்த ராஜ்யம் ஏத்துக்குது. எந்த ராஜ்யம்? ரோமன் கத்தோலிக்க ராஜ்யம். இந்த ராஜ்யம் என்ன பண்ணுகிறது பாருங்க. ஒரு வசனத்தை வாசிப்போம். 13:1 வாசி. பின்பு நான் கடற்கரை மணல் மேல் நின்றேன். அப்போது சமுத்திரத்தில் இருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அல்லேலூயா. இங்க பாருங்க. இங்க ஒரு சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் வருது. இந்த மிருகம் ஏற்கனவே ரோமன் கத்தோலிக்க மூலமாய் சபையை துன்புறுத்துகிறது. சபை இந்த ராஜ்யத்திற்கும் இந்த போலியான சபைக்கும் நடுவில் மாட்டி தத்தளிச்சு அங்கிருந்து தப்பித்து எங்கே போகிறது என்றால் வனாந்தரத்துக்கு ஓடி போனார். யாரு? சபை. கிறிஸ்துவ சபை எங்க போகுது? வனாந்தரத்துக்கு ஓடி போகுது. யாருடைய காலத்துல? ரோமன் கத்தோலிக்கனுடைய அதிகாரத்துக்கு உட்பட போகுது. வனாந்தரம் என்றால் என்ன? வனாந்தரம் என்றால் என்ன? வனாந்தரம் அப்படின்னா என்ன? ஆட்களே இல்லாத ஒரு இடத்துல ஆண்டவர் சபையை எப்படி எல்லாம் யோசிக்கிறார். இந்த ரோமன் கத்தோலிக்க சபை என்ன பண்ணுது? தேவனை தூசிக்கிறதாகும், தேவநாத நாமத்தை தூசிக்கிறதாகும், தேவனுடைய அதிகாரத்தை எல்லாம் என்ன பண்ண தனக்கு சொந்தமாக்கி கொண்டு உலகம் முழுவதும் தேவனுடைய ஸ்தானத்தில் நின்று அது என்ன செய்து அத்திகிறிஸ்துவா செயல்படுது. அல்லேலூயா. அந்த அத்திகிறிஸ்துவினுடைய ஆட்சி 1260 வருஷத்துடைய ஆட்சிகளால் தொடர்ந்து போது உண்மையான சபையை அது நொறுக்குது. இப்ப சபை வனாந்தரத்துக்கு ஓடுது. யார் எல்லாரும் இடத்துக்கு ஓடுது. அல்லேலூயா. ரோமன் கத்தோலிக்கர்களை பிரிச்சு சபையானது அவர்கள் தப்பித்துக் கொண்டு 1260 வருஷம் வனாந்தரத்தில் போயிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறார் சபைக்கு. அல்லேலூயா.
அந்த வனாந்தர இடம் எதுன்னு சொன்னா அதுதான் அமெரிக்கா. அந்த காலகட்டத்திலே அங்கே அமெரிக்கா என்ன இல்ல, நாடா இல்லை. அங்கேயா அமெரிக்கா என்ற நாடு, அந்த பூமி, அதுக்கு பின்னால அந்த சில ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் காட்டுவாசியா இருக்கிறார்கள். அங்கே தேவனுடைய சபை தப்பித்து போய் அங்கே இருக்கிறது. அங்கேயா அந்த இடத்தில் தான் கிறிஸ்டிபர் கொலம்பியா என்ன பண்ணாரு, கிமு 1476 நினைக்கிறேன். 1476 அதுக்குள்ளாக கொலம்பியா கிபி 1400 அவர் அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறார். அகலியா அங்கே சபையானது தேவன் தான் பண்ற முன்னாடியே கூட்டி போய் அங்க வச்சிட்டு இருக்கிறார். இப்போ அமெரிக்கா உருவானது 1776 அமெரிக்கா ஒரு நாடா மாறுது. அகலியா அவர் நாடா மாறுது. அதுக்கு ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிக்குது. அது 1786 சட்டமாக்கப்பட்டு 1789 ஒரு நாடா மாறுது. அழகியா அதுவரை அந்த இடத்துல சபை போய் தங்கியிருக்கு. சொன்னால் ஆட்கள் இல்லாத இடம். சொல்லுங்க, அது இன்னொரு வசனம் இருக்கிறது. 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க. பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளுடையதா இருந்தது. அப்படியே இருக்கட்டும். இது எங்கிருந்து வருது? பூமியிலிருந்து எழும்பி வருது. 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஒரு மிருகம் எங்கிருந்து வருது? அது சமுத்திரத்திலிருந்து இறங்கி வருது. அழகியா சமுத்திரம் என்று சொன்னால் திரளான ஜனங்கள். வேதம் அப்படிதான் சொல்லுது. திரளான ஜனங்கள் மத்தியிலே ஒரு ராஜ்யம், அந்த 2 ராஜ்யம் ரெட்ட கொம்புடையதான், ரெட்ட தலைமுடையதான். அழகியா ஒத்த தலைமை இருக்கணுமா, ரெட்ட தலைமை இருக்கணுமா? வீட்டுல ஒருத்தர் அதிகாரம் இருக்கணுமா, 2 பேர் அதிகாரம் இருக்கணுமா? 2 பேர் அதிகாரம் தான் என்ன ஆகும்? நீ பெருசா நான் பெருசா, நான் சொல்றது நீ கேளு, நீ சொல்றது நான் கேளு. அழகியா ஆனா ஒத்த தலைமை தான், ஒருத்தர் சொல்றதுதான் கேட்கணும் போது எல்லாரும் கீழ்படுவாங்க. அழகியா நீ சொல்றது நேரம் கேட்கல, நான் சொல்றது நீ கேட்டா அது பிரிவினை உண்டாகும். அழகியா அப்போ இங்க 2 தலைமை, ஒரு சபை, இன்னொரு ராஜ்யம். ரோமன் கத்தரிக்கு 2 சேர்ந்து இங்கு தேவனுடைய சபையை துன்புறுத்துகிறது, கர்த்தநாமத்தை தூஷித்துக் கொண்டிருக்கிறது. இப்படி அதனுடைய காலம் 1260 வருஷம் போன பிறகு அங்கே ஒரு ராஜ்யம் இருக்கிறார். அவர் பெயர் நெப்போலியன். அவர் என்ன செய்யறாரு? போப்ப கைது பண்ணி போறாரு. அழகியா அப்போ மாதாமும் ராஜ்யமும் 2 ஒரு பெரிய ராஜ்யத்தை அங்க கட்டி எழுப்பி கொண்டிருந்த நாளிலே அங்கே மதத்தை என்ன பண்ணாரு ராஜா? அந்த பக்கம் அழகியா மதத்தை அவர் அழிக்கிறார். அப்போ இந்த மதத்துக்கு சொந்தக்காரனா இருக்கிற போப்பை கொண்டு போய் அவர் சிறையில போட்டு அந்த சிறையிலேயே அவர் செத்து போறார். அப்ப அவங்களுடைய காலம் முடிந்து போகிறது. 1798 ரோமன் கத்தோலிக்கனுடைய ராஜ்யம் முடிவுக்கு வந்து விடுகிறது. அல்லையா அது பார்த்தோம்னா ரோமன் கத்தோலிக்க எப்படி எல்லாம் ஆச்சு, அது எப்படி எல்லாம் உருவானது, அது என்னது என்பதை நம் தானியல்ல போய் பார்க்கணும். அது இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். அது 10 கொம்பு 7 கொம்பு சின்ன கொம்பு வரும். அல்லையா இப்போ நான் சொல்லப்படுகிற காரியம் இப்போ நடக்க போகிற காரியத்தை குறித்து பேசினேன். இப்போ ரோமன் கத்தோலிக்க ராஜ்யம் முடிவுக்கு வந்த பின்பு ராஜ்யங்கள் தனித்தனித்து இருக்கிறது. இந்த ரோமன் கத்தோலிக்கனுடைய அந்த ராஜ்யம்
நெப்போலியன் மூலமாய் அது காயப்படுகிறது. அது சொந்தமாகிறதுக்கு கொஞ்ச நாள் வேணும். அவங்க காயப்பட்ட ஒரு மிருகமாய் ரோமன் கத்தோலிக் இருக்கிறது. ஆனா அழிச்சு போன நல்லா கேட்டுங்க, ரோமன் கத்தோலிக்குடைய ராஜ்யம் அழிச்சு போனது போல இருக்கும். ஆனா இன்னும் அழியல. அது என்னவா இருக்கிறது? காயப்பட்டு இருக்கிறது. அது சீக்கிரத்துல அந்த காயம் சுத்தமாக்கப்படும். மழையா அப்பொழுது ஒரு மிருகத்தை பார்க்கலாம். அந்த மிருகம் முதல்ல சமுத்திரத்தோடு வந்த மிருகம், இப்பொழுது பூமியிலிருந்து வருகின்ற ஒரு மிருகம். அல்லையா? இந்த மிருகம் 2 கொம்புடையதா இருக்கிறது. ஒரு ஆட்டு. இது எதை குறிக்கிறது? ஏற்கனவே ரோமன் கத்தோலிக் என்ற 2 கொம்பு. இப்போ வரப்போற அந்த ராஜ்யத்தையும் அந்த ரோமன் கத்தோலிக் பெயராலேயே ஒரு ராஜ்யம் எழுப்போம். அது பூமியிலிருந்து எழுப்புகிறது. அந்த பூமி இப்ப எங்க எழுந்தது? புதிதாய் கண்டுபிடிக்கப்பட்ட பூமி எதுனாக்கா அதுதான் அமெரிக்கா. அல்லையா? இந்த அமெரிக்கா ஒரு மிருகமாய் மாறும், ஒரு பேரரசாய் மாறும். இது யாருடைய கண்ட்ரோல்ல வருகிறது என்றால், நீங்க 13ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அந்த மிருகத்துக்கு தத்துவம் கொடுக்கப்பட்டது. யாருக்கு இருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். பன்னெண்டு வாசிங்க. முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கு ஏதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தையும் பூமியின் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. இப்போ முந்தின அதிகாரம், முந்தின மிருகத்தின் அதிகாரம் எது? கவனிங்க. அல்லேலூயா. மண்டமனே போடுவேன். இந்த மிருகத்தின் ரகசியங்களை தெரிஞ்சா வேஸ்ட் நீங்க. அல்லேலூயா. அமைதியா கவனிங்க. முந்தின மிருகம் இதற்கு எந்த மிருகத்தை பார்த்து வந்தோம்? ரோமன் கத்தோலிக் என்ற ஒரு வல்லமை, ஒரு மிருகம். மிருகம் தெரியுமா? வல்லமை, பவர், ராஜ்யம். அல்லேலூயா. அது காயப்பட்டிருந்தாலும் கூட அது சொந்தமான பிறகு அந்த அத்திகிறிஸ்துடைய அந்த ஆவி இப்பொழுது கள்ளத்திற்கு திசையாய் பூமியிலிருந்து எழுப்புகிறது. அதுக்கு முத்திர அந்த மிருகத்தினுடைய வல்லமை இந்த பூமியிலிருந்து வர அந்த ஆட்டுக்குட்டிக்கு கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. நிறைய பேர் ஆட்டுக்குட்டி தான் ஏசப்படாதீங்க. இது ராஜ்யம், இது பூமி என்றால் புதிதாய் உருவாக்கப்பட்டு சபையை தேவன் பாதுகாத்து கொண்டு வருகிற பூமியான அமெரிக்கா. அமெரிக்காவுக்கு சபை இருக்கு. அது என்ன எப்படிப்பட்ட சபை? பாபிஸ்டா. அந்த சபை ஆட்சியிலிருந்து வெளியே வந்தது. அது ஒரே தேவன் வணங்க முடியாது. அல்லேலூயா. அது திருத்தம் இல்லை, 3 தேவையில்லை, 4 தேவையில்லை. ஆனால் ரோமன் கத்தோலிக் என்ன பண்ணுச்சு? 1க்கு மேற்பட்ட தெய்வங்களை வணங்கும்படியாய் பூமியின் குடிகளெல்லாம் வணங்கும்படியாய் செய்தது. அல்லேலூயா. இப்ப சபை அமெரிக்காவில் இருக்கிறது. இப்ப என்ன ஆகுனா, இந்த சபையை தீட்டுப்படுத்தும்படியாய், இந்த சபையை மறுபடியும் ஆட்சியுடைய அந்த கட்டுக்குள் கொண்டு வரும்படியாய் அந்த வலு சர்ப்பம், பழைய பாம்பு, சாத்தான் எனப்பட்ட இந்த மிருகம் மறுபடியும் ஒரு புதிய உருவத்தோடு கூட ஆட்டுக்குட்டி போல 2 கொம்புடையதாய் வரப்போகிறது. அல்லேலூயா. ராஜ்யத்திலிருந்து ரோமன் கத்தோலிக் ராஜ்யம் மறைமுகமா அமெரிக்காவோடு கூட கை கோர்த்து அமெரிக்காவை தளத்துக்கு நிக்க வைக்க போகிறது. அல்லேலூயா. அந்த அமெரிக்காவுக்கு பேக்கர் யாருக்கு? ரோமன் கத்தோலிக். இந்த பேரு ராஜ்யத்தை ஆட்சி செய்ய போகிறது ஒரு சின்ன கொம்பு. இது தானியேல் பார்க்கலாம். அந்த சின்ன கொம்பு 10 கொம்புக்கு மத்தியில் வருது. அல்லேலூயா. ஒரு மிருகத்திற்கு 10 கொம்புகள் இருந்தது. அந்த 10 கொம்புக்கு மத்தியில ஒரு சிறு கொம்புனா முளைத்து வருகிறது. தானியேல போய் பாருங்க. முளைத்து வரும்போது அது வரும்போது என்ன ஆகுது? 3 கொம்புகளை பிடித்து போடுறது. அல்லேலூயா. சாட்சி. அப்ப 3 நாடு அப்படி என்ன ஆயிடுச்சு? 10 நாட்டுல 7 ஐரோப்பிய நாடுகளை
கைக்குள்ள போட்டு இந்த சின்ன கொம்பு பலத்தமா மாறும். எல்லா ஐக்கிய நாடு ஐரோப்பா நாடுக்கும் எது பலத்த நாடா இருக்குனாக்கா இந்த சின்ன கொம்பு. இந்த சின்ன கொம்பு சின்ன நாடு இது வாடிக்கன் ரோம். அல்லேலூயா. அந்த ஆட்சிக்கு பிரகாரம் பிடிக்கப்பட்டது. மறுபடியும் அந்த ரோம் என்ன செய்யும், அந்த வாடிக்கன் என்ன செய்யும், அந்த கோபால் என்ன செய்யும், அமெரிக்கா மூலமா உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளையும் அதிகாரம் செலுத்தும். அல்லேலூயா. ஏன் அமெரிக்கா ஒரு இடத்துல போய் குண்டு போட்டுக்கணும், எல்லாம் பயப்படலாம். உணவு போதே இது எல்லாம் அடையணும். ஆனா அமெரிக்காவுடைய ஆதிக்கம் அது பெருசா மாறும். அது எப்படி மாறணும், எப்படி ரோமன் கத்தோலிக்க அரசாங்கமும் சபையும் மதமும் ஒன்னா மாறி ஆதிக்கம் பண்ணாங்களோ அதே போல இன்னைக்கு ட்ரம்புடைய ஆட்சியிலே பைபிள் வாசிக்கப்படுது, சபைகளிலே ஆராதனை நடத்தப்படுகிறது. வருகிற அதிகாரம் எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு என்ன பண்ணோம், அரண்மனைக்குள்ளே அந்த வெள்ளைமலைக்குள்ளே போனோம். அப்படின்னா அர்த்தம்னா கவர்மெண்ட்டும் மதமும் ஒன்னாக்குறாரு. அல்லேலூயா. இந்த ஆதியில் என்ன வந்துச்சு, ரோமன் கத்தோலிக்க அந்த காரியத்தை செய்து அடிவாங்கி போச்சு. இப்ப மறுபடியும் அதே காரியத்தை அமெரிக்காவை சேர்ந்து செய்து மதமும் ரெண்டு கொம்பு உள்ள ஆடு, மதமும் ராஜ்யமும், அதாவது ராஜ்யமும் மதமும் ரெண்டு ஒன்றாய் ஒரு மிருகத்தில் இருந்து ஆட்சி செய்ய போகிறது. அப்போ தேவனுக்கு அதுக்கு அதிகாரம் எது கொடுக்கிறது, உண்டாகிருந்த அந்திகிறிஸ்துவினுடைய ஆவி, ரோமபுரத்தினுடைய ஆவி, கோபனுடைய ஆவி, தேவனின் நான் தான் என்று வடச்சாட்டி கொள்கின்ற ஆவி, தூசணமான ஆவி, கர்த்தரை தூசணமாய் என்ன பண்ணும் திட்டுகிற ஆவி இங்கே அமெரிக்க அரசாங்கத்தினாலே மறுபடியும் தலை தூக்கும். அது மதமும் ராஜ்யமும் அமெரிக்காவை தலைமை தாங்கி வழிநடத்தக்கூடியது கோபுடைய ராஜ்யம். ஆனா ஜனங்களுக்கு அது தெரியாது. சாத்தா என்ன பண்றான், உருவங்களையும் கலரும் அப்பப்ப மாத்தின வரும். நம்ம ஏற்கனவே வெளிப்படுத்தின விசேஷத்துல பார்த்தோம். 4 பிரிவும் வெள்ளை குதிரையில வந்தா, சிகப்பு குதிரையில வந்தா, கருப்பு குதிரையில வந்தா, அப்புறம் மக்கின இது கலர் சேஞ்சி, வெள்ளையும் சிகப்பும் கருப்பு கலந்துனா மக்கின கலர் வரும். அல்லேலூயா. அப்போ மாறி மாறி வரும், கலர் மாறி மாறி சாத்தான் அதிகிறிஸ்தவரா இப்ப கள்ளத்திற்கதர்சியாய் வந்து அவனுக்கு கட்டளை போடுவான், முத்திரை போடுவான், அதை ஒரு சரியை சொல்லுவான். இதெல்லாம் நீங்க மனிதனால் தான் உங்களுக்கு வாங்கவும் கொல்லவும் விற்கவும் முடியும். அல்லேலூயா. இப்ப எல்லாம் நினைக்கலாம் அமெரிக்கா முழுவதும் கிறிஸ்துவ நாடு. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு சப்போர்ட்டா இருக்கும் போது இல்லை, அதுதான் கள்ளத்திற்கதர்சி, அதுதான் அந்திகிறிஸ்துவினுடைய அதிகாரம் பெற்றது, அதுதான் உலகம் முழுவதும் ஆண்டவருக்கு விரோதமா என்ன பண்ணும்போது ஆட்சி செய்து தேவனை விட்டு சாத்தானை வணங்கும்படி செய்ய போகிறது. அல்லேலூயா. 666 முத்திரை, 666 முத்திரை போடுறதில்லை, அது 8, அது கணக்கிட கிடையாது. அல்லேலூயா. அது வரப்போகிற காரணம். இன்னைக்கு அமெரிக்கா எல்லா நாட்டிலையும் தலைவரும். ஏன் எல்லாம் கண்ட்ரோல்ல வரணும், வருமா வரும். அதுதான் பூமியிலிருந்து எழுப்பி வருகிற அந்த ஆண்டு. வாசிக்க 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 13-11. பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டி ஒப்பாக 2 கொம்புகளுடையதாக இருந்தது. வலு சர்ப்பத்தை போல பேசினது. அல்லேலூயா. வலு சர்ப்பம்னா தெரியல நமக்கு யாரு, சாத்தான். அது பேச முடியதா இருந்துச்சு. எப்படி தந்திரமா பேசு, பேசிச்சு, பாவம் செய்விச்சு. அல்லேலூயா. காயின் இடத்துல பேசிச்சா,
ஆபேல் கொலை பண்ணிச்சா? யூதாஸ் காரியத்தோட பேசியா? இயேசுவின் சிலுவையில் அறையிச்சியா? அல்லேலூயா. பத்திரமாய் பேசணும். பாருங்கள், ஒரு பாவங்களை மன்னிக்க ஃபாதர் ரெடியா இருக்கிறார். அல்லேலூயா. இதோ தேவனுக்கு நிகரானவர் இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு. தேவனுடைய ஸ்தானத்துல இங்க ஒரு இருக்கிறாரு. அவர் பாண்டவர். அல்லேலூயா. என்று ஜனங்களை வஞ்சனையாய் அது என்ன பண்ணுறது? மல்லு சர்ப்பம் போல, மல்லு சர்ப்பமுடைய நாவு ரொம்ப கூர்மையானது. அப்படி எல்லாரையும் அன்பாய் பேசி உலகத்தையே தன்னுடைய கண்ட்ரோலுக்காக கொண்டு போக வரப்போகிற ஆடு, பூமியிலிருந்து வந்த ஆட்டை போல அமெரிக்கா இருக்கும். அதனுடைய ஆட்சி செய்கிற அதிகாரம் பலமோ அரசாங்கம் ஒன்னா சேரும். அது யாருடைய பவர்ல இருக்கும், யாருடைய அதிகாரத்தில் இருக்கணும்? மல்லு சர்ப்பமாகிய போப்புடைய அதிகாரத்தில் இருக்கும். அல்லேலூயா. நீங்க காலம் சமயமாயிடுச்சு. டெய்லி நியூஸ் கேட்டுக்கிறீங்க. ரஷ்யாவில் உலகத்துக்கு அறிவு கிடையாது, பாகிஸ்தானில் உலகத்துக்கு அறிவு கிடையாது. அல்லேலூயா. இந்தியாவுடைய உலகத்துக்கு அறிவு கிடையாது. சபை அமெரிக்கா இருக்குது. இந்த சபையை தூய்மையை அமெரிக்கா என்ன பண்ணுறது? கெடுக்க போகுது. அருவருப்புகளுக்கு கூடாரமா அமெரிக்காவுக்கு மாறிடுச்சு. அல்லேலூயா. சபை பரிசுத்தமான இடத்துல அருவருப்பான காரியங்கள் அமெரிக்கால பழகி பெருகுது. சபையை மீட்கப்படியா? சபையை பரிசுத்தமாக்கின தேவன், சபையை மீட்டுக் கொண்ட தேவன், சபைக்குள்ள இருக்கிற முன்குறிக்கப்பட்ட ஆத்துமாக்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க போற தேவன் கையில் மனுஷ கையினாலையும் உருவாக்கப்படாத ஒரு கல்லு என்ன இருப்பது? இறக்கி வர போகிறது தேவன் ராஜ்யம். தேவனுடைய வருகை இருக்க போது. அல்லேலூயா. அப்பொழுது அமெரிக்க ராஜ்யம் மட்டும் இல்ல, ஏன் தானியேல் கண்ட நேபுகாத்நேச்சர் கண்ட அத்தனை ராஜ்யங்களும் துக்குள்ளாய் போக போகுது. அல்லேலூயா. காலம் சமயமாயிடுச்சு. அந்த ராஜ்யம், தேவன் ராஜ்யம், அந்த கல்வி கையில் வெட்டப்படாத அந்த கல்லு வந்து கொண்டிருக்கிறது. நீங்க ஜாக்கிரதையா இருக்கு. அது வந்து என்ன செய்யும் என்பதை நம்ம மறுநாளை பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லோரும் நினைப்போம். Hallelujah.